செய்தியாளர் வினிஷ் இணைந்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். வினிஷ், அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது? அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? வேதவள்ளி, தேசமே உற்று நோக்கக்கூடிய 5 மாநில தேர்தல் முடிவுகள் சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 3 நட்சத்திர வேட்பாளர்கள் உட்பட ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 4 வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. குறிப்பாக தென் சென்னை பகுதியை மையப்படுத்தி மயிலாப்பூர், தியாகராய நகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், அதே போல சைதாப்பேட்டை என 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணக்கூடிய பணி சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. முதல் அரை மணி நேரத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதற்கு பிறகாக 8:30 மணி முதல் அந்தந்த சுற்றுகளுடைய வாக்குகள் எண்ணக்கூடிய பணி தொடங்கும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அதிகாரிகளும் ஸ்ட்ராங் ரூம் வாசலில் காத்திருக்கிறார்கள். இன்னும் 10 நிமிடங்களில் ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு முதலில் தபால் பெட்டிகள் அனைத்துமே, தபால் வாக்குகள் பதிவான பெட்டிகள் அனைத்துமே அந்தந்த வாக்கு எண்ணக்கூடிய அறைக்கு கொண்டு சென்று அங்கு அதற்குடைய பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அதே போல இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு தலைமை பூத் ஏஜென்ட் அந்த அடிப்படையில் 4 பேர் அடிப்படையில் நேரடியாக உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். முழு தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் அனைத்து பூத் ஏஜென்ட்டுகளுமே உள்ளே செல்ல காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை சராசரியாக உள்ளே மையத்திற்குள்ளேயே 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பல்கலைக்கழகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு வாகன நடமாட்டம் எதுவுமே இல்லாத வகையில் தீவிர கண்காணிப்பு பணி துணை ராணுவம் தரப்பிலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல வரக்கூடிய நபர்கள் உள்ளே செல்ல வரக்கூடிய நபர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி. அதே போல செல்போன் போன்ற மின்னணு சாதனங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக 8 மணி முதல் இந்த தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி தொடங்கி நடைபெறும். 3 நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த தென் சென்னை பகுதியை மையப்படுத்தி களம் காண்கிறார்கள். சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி தொடங்கி நடைபெற இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி வினிஷ்.